பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை என்னவென்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்றாருன்னா, நிறைய சத்தியம் இன்னைக்கு உலகத்தில் உலகப்புறமான காரியங்களை குறித்து இருந்துச்சு அந்த டைமில். இன்னைக்கு நம்மளுடைய காலத்துலேயும் அப்படிதான் எல்லா சபையும் இருக்கு. எல்லா சபையிலையும் தவறான போதனைகள், ஆசீர்வாதத்தை குறித்து போதனைகள் தான் இருக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா நமக்கு சொல்றாரு? முதலாவது காரியம், இந்த உலகத்தில் வந்த உடனே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். யோவான் ஞானஸ்நானமும் அதைத்தான் பிரசங்கித்தார். பவுலும் அதை குறித்து தான் பிரசங்கித்தார். இரண்டாவது, ஆண்டவரும் சரி, யோவான் ஞானஸ்நானனும் சரி, பவுலும் சரி, இவங்க 3 பேர் தான் அதிகமாக இந்த கேரக்டரில் வராங்க. புதிய ஏற்பாட்டில் பேதுருவும் சரி, பாவத்தை குறித்து தான் அதிகமாக பிரசங்கித்தாங்க. இன்னைக்கு பாவத்தை சுட்டி காட்டு பிரசங்கிற்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆள் இல்லை. கடைசி வினாடிக்குள்ள இருக்கும். ஆண்டவராய் வருகை, இயேசு வருகை மிக சீக்கிரமாக இருக்கு. இந்த கடைசி வினாடிக்குள்ள இருக்கும். ஏன் பாவத்தை குறித்து அவங்க பேசுறது இல்லைன்னா, அவங்க சபையில் வருமானம் போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க போக்கில் அப்படியே மாயமான சத்தியத்தை கொடுத்து அவங்கள அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய சபையில். அதனால் இன்னைக்கு புதிதாக கிறிஸ்துவுக்குள் வருபவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வரணும்னா நீங்கள் சபை போதகரையோ சபை விசுவாசியோ நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுக்காக சிலுவையில் மரித்தது இயேசு கிறிஸ்து, சபை போதகர் அல்ல, சபை விசுவாசி அல்ல. நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கீங்க அவங்கள தான் நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மாற்ற நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, உங்கள் ஓடுகிற ஓட்டத்தில், பந்தய சாலையில் அந்த ஓட்டத்தை நீங்கள் வெற்றியாய் முடிக்க முடியும். அதுவே நீங்கள் போதகரையோ விசுவாசியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைடில் லெஃப்ட் ரைட்டு திரும்பிட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஓட்டத்தை நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதை நிறைவாக நீங்கள் செய்யவும் முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாரை நம்பி வரீங்களோ, இயேசுகிட்ட வந்தால் புதிய ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் பிறக்கும். அவருடைய வருகையில் உங்களுக்கு ஒரு மறுரூபமாக்கப்படும் போது, நீங்கள் ஒரு வினாடியில் மறுரூபமாக்கட்டு அந்த பரலோகத்தின் கோடி கோடியான பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தம் உங்களுக்குள்ள வரும். நித்திய ஜீவன் கிடைக்கும். மாயமான சத்தியத்தை நம்பி ஏமாந்துறாங்க உங்கள் வாழ்க்கையில். வேதத்தை தியானிங்க, இயேசுக்குள்ள வாங்க.